என்னம்மா காஃபி குடிக்கிறீங்களா? ஆமாம்மா, காஃபி குடிச்சாச்சு. இது பச்சை காராமணி சீசன். காராமணியும் கீரையும் வாங்கி க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். நான் சொல்கிற மாதிரி செய், மாப்பிள்ளை விரும்பி சாப்பிடுவார். சரிம்மா, நான் செஞ்சு கொடுக்குறேன். சீசன் டைமில் ஒரு சில விஷயம் கிடைக்குதுன்னா அதை மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணணும். அது மாதிரி தான் இது பச்சை காராமணி சீசன். ஸோ இதில் வெங்காயம் தக்காளியை நல்லா வதக்கிறோம். எந்த அளவுக்கு வதக்குறோமோ அந்த அளவுக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும். நல்ல ஒரு கருவேப்பிலையை போட்டு வதக்கி கொஞ்சம் கத்திரிக்காய் அப்புறமேட்டு பச்சை காராமணியும் போட்டு நல்ல ஒரு கிளறி உப்பு மிளகாத்தூள்லாம் போட்டு ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றி 2 விசில் வச்சு இறக்கிட்டு கொஞ்சம் கருவேப்பிலை திருப்பி தூவி ஒரு கொதிக்க விட்டு இறக்குனா செம்மையாக இருந்தது. வாசமே சூப்பராக இருந்துச்சு. என் பையனுக்கு என்ன பண்ணேன்னா, இது நான் சமைச்சிக்கிட்டு இருக்கும்போது அவனுக்கு இந்த காராமணி கத்திரிக்காய்லாம் பிடிக்காது. ஆனால் இந்த வாசனத்தை பார்த்துட்டு அம்மா எனக்கு இது கொஞ்சம் வச்சு கொடுங்கன்னு சொன்னான். அதனால் அவனுக்கு கொஞ்சம் முட்டை சாதமும் காராமணியும் வச்சுட்டு ஒரு 2 டேட்ஸ் வச்சு லஞ்ச் கொடுத்துட்டேன். ஸோ அம்மாவுக்கு செஞ்சு எடுத்துகிட்டு போய் கொடுக்கலாம். இருந்தாலும் இந்த வாசமே கமன்னு இருந்துச்சு. ஸோ நான் கொஞ்சம் சாப்பிட்டு பார்க்கலான்னு சொல்லிட்டு காலையிலேயே சாப்பிட்டு பார்த்தேன். டேஸ்ட்டு வேறு லெவலில் இருந்துச்சு. சூப்பராக இருந்தது. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள்.